குறிப்பிட்ட விஷயம் நடந்த பிறகு டப்பு நம்ம அதுலேருந்து மூவ் ஆகும், ரைட்டா? எந்த இது வந்த பிறகு வேண்டாம் இது அப்படின்னு முடிவு பண்ணீங்க. இப்போ என்ன பண்றீங்க? என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரிய வேண்டாம். இங்க வந்தா கூப்பிட்டாங்கல, ஊசு போய் கூடுவான். நல்ல ஏர்னிங்ஸ் தான். நான் ஹஸ்பண்ட் 2 பேரும் ஐடில தான் இருந்தோம். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அங்க 2 பேரும்? 10 lakhs மேல வாங்கிட்டு இருந்தேன். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு இதா உட்ப. நீங்க 10 லட்சம், ஒரு 5 லட்சம், 25 லட்சம் ரூபா ஆவரேஜா? மினிமம். யா 25 லட்சம் மினிமமே. ஓ, இன்னைக்கு தங்க வேட்டை தான். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட். குட். அப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றீங்க? இப்போ வந்து ஆர்கானிக் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் தாராபுரம். யோ என்னையா இது? ஐடியில் இருக்கும்போது ஒரு ப்ரெஷரில் தான் வெளியே வந்தேன். நான் பெங்களூரில் இருந்தேன். இயர்லி 12.5 lakhs. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாங்களும் ஐடியில் தான் இருந்தோம், நானே ஹஸ்பண்ட் 2 பேருமே. இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லே அம்புட்டு நல்லவனடா நீ. இப்போ உணவு தேடல்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுனே. அந்த உணவு வந்து கிடைக்கலைங்க. கடல்லே இல்லையா? டேய் என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படிங்கிறது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகே. ஆனால் அதுக்கு வந்து ஒரு நாள் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நாங்க என்ன படுப்பா? முடியாது. அட இப்படியாச்சுன்னு பாத்து. முடியாது. ஆட போகடா கொய்யாங்கோ. ஏன்னா லீவே கிடையாது. இப்போ நான் ஃபிலிம் ஆக்டரா 4 படம் நடிச்சிட்டேன், 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல. சொல்லணுமாடா உனக்கு? என் அம்மாவோட எனக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது, என் ஒய்ஃப் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அப்புறம் அங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதானே எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஆமா 2 லட்சம் தான் சார். பிஸ்னஸ்க்கு நான் வந்ததுக்கப்புறம் 10 மடங்கு சம்பாதிச்சேன், சேவ் பண்ணேன், படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். குமார் யார் இவரு? நடிக்கணும்னு ஆசையை வந்து நான் நடித்தேன். படம் எவ்வளோ பண்ணுச்சு? போட்ட காசை எடுத்துட்டேன் சார். போட்ட படத்தை எடுத்தோம் அப்படின்னால என்ன அர்த்தம் தெரியுமா இல்லையா? முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நான் ஆக்டரா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கல சார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா நான் நினைக்கிறேன். உருப்படியா ஒரு தீர்ப்பை சொன்னீங்களே, ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஆமா நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம்காக தாங்க நான் வந்து அந்த ஜாப் விட்டேன். நம்மளுக்கு மேல ஒரு பாஸ் இருந்தா எனக்கு வந்து செட் ஆகாது. வரண்டா சின்னசாமி. சரிடா. டேயா. அதெல்லாம் நான் உன்கிட்ட வேலை பார்க்கும் போது. அதாவது ஈகோன்னு இல்ல, ஆனா அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நான் ரொம்ப எய்த்து பேசிடுவேன். அதனால ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. மாதம் சேலரி வாங்கிட்டே இருக்கோமே, எப்போ சேலரி கொடுக்குற நிலைமைக்கு வருவோம் அந்த ஒரு தாட் வந்ததும் வேலை விட்டுட்டேன். இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நான் ஒரு 15 years ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அரௌண்ட் 1 lakh per month சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஐ எம் அ டால் பிரெனுவர். ஐ மேக் ஹேண்ட்மேட் டால்ஸ். அப்படின்னா ஆண்டர்பிரினர் மாதிரி டால் பிரெனுவர். நான் Who is this? யார் இவங்க? ப்ரூனர் பாப்பலாம். மாம் ப்ரூனர், டால் ப்ரூனர். நான் வந்து மீடியா ப்ரூனர். நான் இப்போ தம்பி நானே தர்ம சங்கடத்தை தவிச்சிட்டு இருக்கேன். தத்துவம் பேசுறியே. 1 year ஒர்க் பண்ண சார். பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ கூண்டு உள்ள அடைச்ச கிளி மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அது இந்த சேலரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா பேரோல் போடுறது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் வேலையே. பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல அதுதான் வேலை சார். இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்மள வந்து ப்ரெஷர் பண்ற மாதிரி இருந்துச்சு. வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். ஸோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இது ப்ரெஷரா இல்லை? ஆனால் இல்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. எனக்குள்ள ஜாலியாக தான் இருக்கு. நம்ம என்ன டூருக்கு வந்திருக்கோம் ஜாலியா இருக்கிறதுக்கு? பட்டம் வந்து தானா பறக்கிறதுக்கும் கீழே பிடிச்சி கூட ஆடுறது வித்தியாசம் இருக்கு சார். நான் வந்து தானா பிறந்தா போய் பொசுக்குன்னு ஒரு இடத்துல விழுந்துருமே. காலம் வராதப்பா. இந்த காரணங்களுக்காக வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை எடுத்து செய்யறாங்க, அல்லது பல வேலையை செய்யறாங்க. இதை ஏன் நீங்க தவறு கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்டை விட விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் இப்ப திரும்ப விவசாயத்தை விட்டுட்டு கார்பரேட்டுக்கு போலான்னு இருக்கேன். நான் மேனுஃபேக்சரிங்ல 6 வருஷம் இருந்திருக்கேன் சார். ஐடி ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா எத்திக்கல் இஷ்யூஸ் இல்ல. நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான் அது. மேனுஃபேக்சரிங் எல்லாம் கான்ட்ராக்டர் லேபர்ஸ் தானே மோஸ்டா. ஏன் பர்மனன்ட் பண்ணல? நிறைய போறான்டா. ஏன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணல. இது எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லையா? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். இங்க பாருங்களேன், பணி நிரந்தரம் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து அதெல்லாம் தப்பா தெரியலையா? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அதை ஒருத்தர் எதிர்த்துறான் அல்லது அதை பத்தி வெளியில பேசுறான். தப்பு என்ன இருக்குதுல? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எம்என்சில மட்டும் தான் UK US நைட் ஷிஃப்ட் போட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் சிவியர் ஆக்குறது அவங்க தான். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? திரும்ப இல்ல அந்த டைமிங் இஷ்யூக்கே வரீங்க நீங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே நீங்க மாடிஃபை, யாருமே உங்களை அடிமையா இங்க வச்சுக்கவே இல்லை. பாண்டு போட்டுலாம் சொல்லல.
உனக்கு 9 to 6 ஜாப்னா சிங்கப்பூர் டைமுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. புரிஞ்சதா? 10 லட்ச ரூபா நான் சம்பளம் வாங்குறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் வந்து யூஎஸ் டைம் ஒர்க் பண்ண முடியாது, யூகே அதுக்கு கம்பெனி இருக்குது. கேட்டுக்க. 50% ஹை கொடுத்து போயிட்டு இருக்கான் பையன். எனக்கு இண்டஸ்ட்ரியே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப பழைய கதையை பேசிட்டு பஞ்சாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்றது தெரியல. ஏத்துக்கல. இன்னைக்கு அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. என்னடா பண்ணணும், இதுக்கு மேல என்னடா பண்ணணும் ஒரு மனுஷன்? நல்லா படிச்சவனை நல்லா வளர்த்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு துறையை அவநம்பிக்கை எப்படி உண்டாக்கலாம்னு கேட்கிறாரு. உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? நாங்க பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். என்ன கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படி? நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? வேலையா? ஸ்டாப். நாளை காலை 25 பேர் நாம வேலை கொடுக்க போறோம்டா. நான் வந்து விவசாயம் பண்ண போறேன்னு போங்க, நான் 2 லட்ச ரூபா ஜாப்பை விட்டுட்டு விவசாயம் பண்ண போறேன், இந்த டேக்கை யூஸ் பண்ணாதீங்க, அந்த இதை விட்டுருங்கன்றேன். இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல. நல்லா இல்ல. கிளம்பு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.